Taste the Daily. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையால் பல இடங்களில் விளைநிலங்களில் நீர் தேங்கி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 8000 ஏக்கர் சம்பா பயிர்களும், தஞ்சாவூரில் பல நூறு ஏக்கர் நெற்பயிர்களும் நீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். ஈரப்பதத்துடன் கொண்டு வரும் நெல்மணிகளை எந்தவித நிபந்தனையும் இன்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் சனிக்கிழமையன்று வெறும் 5 மணி நேரத்தில் 10 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சாலையில் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியாத நிலையில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரத்தில் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பலரிடம் நகைப்பறிப்பு சம்பவ செய்தி அதிர்ச்சி தருகிறது. விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நகை பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் முழு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தல். நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுய விளம்பரங்களில் செலுத்தும் அதே கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் செந்தில் முருகன் அதிமுகவிலிருந்து நீக்கம். கழக கட்டுப்பாட்டை மீறி தலைமை எடுத்த முடிவிற்கு மாறாக இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டதால் நடவடிக்கை என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய அதிமுக பிரமுகர் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். உயிரிழந்த அதிமுக பிரமுகரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றி 4 பேரை பிடித்து விசாரணை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 16 வயது பட்டியலின சிறுவன் மீது சிறுநீர் கழித்து கொடுமைப்படுத்திய 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் இதுபோன்ற சாதிய மோதல்களே இந்த ஆட்சியின் லட்சணத்திற்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் கோவைப்புதூரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடிவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் சென்ற பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் சுதந்திரமாக சாலையில் நடந்து செல்ல முடியாத அவலம் தொடர்ந்து நீடிப்பதாக மக்கள் வேதனை. கோவை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனையால் மாநகராட்சி சாலைகள் பராமரிப்பின்றி காணப்படும் அவலம். நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. கோவையில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை நகர ஏரியில் விட மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக மக்கள் கவலை. நீர் ஆதாரம் பாதிக்கும் என்பதால் நீர்வழி பாதைகளை புதுப்பித்து ஏரியில் தண்ணீர் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று திமுக அரசிற்கு வலியுறுத்தல். தேசிய மருத்துவ பதிவேட்டில் பதிவு செய்ய விண்ணப்பித்த MBBS மருத்துவர்களில் 3% பேர் மட்டுமே இதுவரை பதிவு செய்துள்ளதாக தகவல். ஆதார் மற்றும் பிரமாண பத்திரம் சமர்ப்பித்தல் போன்ற செயல்முறைகளில் சிக்கல் இருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் கவலை.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தனியார் எஸ்டேட் மருத்துவமனையில் இறந்த பெண்ணின் உடலை டிராக்டரில் கொண்டு சென்ற அவலம். ஆம்புலன்ஸ் வசதி கூட செய்து தராத மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசிற்கு வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நாட்டு வெடி வெடித்து 6 வயது சிறுமி உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாட்டு வெடி கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சல் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற திமுக அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சுமார் 33 லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்பு சென்றடையாத நிலையில் வரும் 25ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என திராவிட மாடல் அரசு அறிவிப்பு. அதற்கு வரச் சொன்னால் இதற்கு வருகிறாயே என்று கிராமத்தில் கூறுவது போல திமுக அரசின் அறிவிப்பு உள்ளதாக மக்கள் விமர்சனம். வளிமண்டல சுழற்சி காரணமாக திருத்தணி, புதுக்கோட்டை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. மயிலாடுதுறையில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வெள்ளை கம்பளம் விரித்தது போன்று காட்சியளித்த புல்வெளிகளை கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கொசஸ்தலை ஆற்றுப்படுகை மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் சட்டவிரோதமாக மணல், சவுடுமண் அள்ளுவதை தடுக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக மறு குடியமர்விற்கு மாஸ்டர் பிளான் தயாரிக்கும் பணியில் திராவிட மாடல் அரசு மும்முரம். விமான நிலையத்திற்கு 900 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் மறு குடியமர்விற்கு திட்டமிடும் அரசின் நடவடிக்கைக்கு மக்கள் கடும் கண்டனம். அறநிலையத்துறையின் மோசமான நிர்வாகத்தால் தமிழகத்தில் கோயில்களுக்கு ஆண்டிற்கு 5900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக ஆலய வழிபடுவோர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. அதை மீட்டோம், இதை மீட்டோம் என அவ்வப்போது ஏக்கர் கணக்கில் பொய்யை அள்ளி வீசும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே கடலில் மூழ்கி மாயமான பள்ளி மாணவி 3 நாட்களாகியும் கிடைக்காத சோகம். சிறுமியை கண்டுபிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத விடியா அரசின் காவல்துறையை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள் சென்னை புதுச்சேரி சாலையில் மறியல். தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் 4,80,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெரு நாய்களால் தினந்தோறும் பள்ளி மாணவர்கள் முதல் ஏராளமானோர் பாதிக்கப்படும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள். கோவை ரயில் நிலையத்தில் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட மதுபாட்டில்கள் சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் கடத்தல் பொருட்களின் கேந்திரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வடலூரில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5250 பாக்கெட் ஹார்ன்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடியில் விற்பனைக்காக காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சிக்கியது. தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காய்கறி வியாபாரம் போல் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கஞ்சா செடியை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதை நடமாட்டம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருச்சி அருகே பள்ளி மாணவியை காதலிப்பதாக கூறி திருமணம் செய்ய முயன்ற டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தகாத முறையில் நடந்து கொள்ள முயன்ற 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் போக்சோ சட்டத்தில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. கைது செய்யப்பட்ட மாணவன் மீது ஏற்கனவே போக்சோ வழக்கு உள்ள நிலையில் தற்போது 2வது முறையாக கைது செய்யப்பட்ட அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் விசைப்படகில் இருந்த வட மாநில மீனவரை மது போதையில் கழுத்தை அறுத்து கொலை செய்த நபர் சிக்கினார். தீய சக்தியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் நிகழும் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சொத்து தகராறில் சொந்த சித்தப்பாவை நடு ரோட்டில் அரிவாளால் தாக்கிய மகன். விடியா திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நிகழாத நாட்களே இல்லை என்னும் அளவிற்கு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக மக்கள் கடும் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் படிப்பில் கவனம் செலுத்த அறிவுரை கூறிய காவலாளியை அரிவாளால் தாக்கிய பள்ளி சிறுவன். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் மாணவர்கள் பாதை மாறி செல்லும் அவலம். கிருஷ்ணகிரி அருகே 3 வீடுகளில் 42 சவரன் தங்கம் ரொக்கப்பணம் திருட்டு. திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதால் திருட்டு சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டின் பீரோவை உடைத்து 2 பவுன் தங்க நகை மற்றும் 38,000 பணம் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பு. திமுக ஆட்சியில் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜுஜுவாடி சோதனை சாவடியில் போக்குவரத்து நெரிசல். பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தொடர் விடுமுறையை முடித்து சென்னையை நோக்கி வரும் பொதுமக்கள். வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் மந்தகதியில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதி. மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தில் தேங்கிய மழைநீர். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். ராமேஸ்வரம் மீனவ குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நகராட்சி நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
சென்னையை அடுத்த வடநெம்மேலி பாம்பு பண்ணைக்கு கடந்த மாதத்தில் மட்டும் 100 கண்ணாடி விரியன் 120 நல்ல பாம்புகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது குளிர்காலம் என்பதால் குளிரை தாக்குப்பிடிக்க பாம்புகள் உள்ள பானைகளை சுற்றி வைக்கோல் வைத்து பாம்புகளுக்கு சூடு ஏற்படுத்தும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். சென்னை விமான நிலையத்தில் துபாய், சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். கடத்தல்காரர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். பணியாளர்களின் அனுமதி இல்லாமல் கணக்குகளை மாற்ற முடியும் என இபிஎஃப் புதிய விதிகள் அமல். பணியாளர்கள் வேலையை மாற்றும் போது இபிஎஃப் கணக்குகள் தானாக மாற்றப்படும் என அறிவிப்பு. இந்த வார இறுதியில் 6 கிரகங்களின் அரிய சீரமைப்பு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வானத்தில் காணப்படும். மாலை நேரத்தில் குறைந்த ஒளி மாசு உள்ள இடங்களில் தொலைநோக்கியை கொண்டு பார்வையிடலாம். காசாவில் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய போர் 15 மாதங்களுக்கு பிறகு முடிவிற்கு வந்தது. விடுவிக்க உள்ள 3 பெண் பணைய கைதிகளின் பெயர் விவரங்களை ஹமாஸ் வெளியிட்ட நிலையில் போர் நிறுத்தம் அமல்.